கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பெயர்ச்சி பலன் நேற்று நடந்து போச்சு. பரிபூர்வமாக வாக்கிய பிரகாரமும் உங்களை விட்டுட்டார் சனி பகவான். ஓகே, அஷ்டம சனி பரிபூர்வமாக முடிவடைந்து விட்டது. திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே விட்டவர் போன வருஷம் மார்ச்சிலே முடிஞ்சிச்சு. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நாள் நேற்று விட்டார் உங்களை 8:30 மணி கிட்டத்தட்ட தோராயமாக. ஸோ இனிமேல் உங்களுக்கு எதிலும் வெற்றி. படாத கஷ்டப்பட்டுட்டீங்க. சந்திர பகவானுக்கு அவர் சனி பகவான் பகைன்றதுனால உங்களை படுத்தி எடுத்தார். அது அவர் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்தார். அதனால் 2ஆம் வீட்டை பார்த்ததுனால ஏராளமான தனம் சேதாரங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பங்கள், தடை தாமதங்கள், தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் முடங்கியே போச்சு. எல்லாமே முடங்கிருக்கும். அதெல்லாம் இப்போ படிப்படியாக வளர்ச்சி அடையும். குருவும் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். மே மாதம் 20ஆம் தேதி அருமையாக இருக்கும். உச்ச பலத்தோடு உட்காருவார். குரு பலன் இல்லை. 5, 7, 9 பார்க்க போகிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி, கௌரவ பதவிகள், மனைவி மற்றும் கணவனால் அதிர்ஷ்டம், நண்பர்களால் நல்ல அந்யோன்யம், சப்போர்ட் மற்றும் தெய்வ அனுகிரகம், தந்தையார் மூலியமாக நல்ல ஒரு சப்போர்ட் மற்றும் அவர்கள் மூலியமாக ஒரு ஆசி, பித்ருக்களின் ஆசி, மகான்கள் ஆசி, லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ஆகவே இது ஒரு அற்புதமான நேரங்க. நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்களோ உங்களை பொறுத்து தான் இருக்குது. குரு பற்றி சொல்லிட்டேன், சனியை பற்றி சொல்லிட்டேன். குரு பகவான் அடுத்த வருஷம் அவர் உங்கள் ராசிக்கு 2ல் அதிபுத்தமமான சூரியன் வீட்டில் உட்கார போகிறார். அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு பீரியட் அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னும் நல்லாயிருக்கும். உச்ச குருவோட அவர் 2ஆம் வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறது மிகவும் நன்மை. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் வீட்டில் மறைவார். அது சுமாரான அமைப்பு இருந்தாலும் நேராக சனி பகவானை பார்ப்பான். இது ஒரு நல்ல அமைப்பு. அப்படி மாறி குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். இந்த ராகு கேதுல எடுத்துக்கோங்க. இந்த வருடம் நவம்பரில் மாற போகிறாங்க. கடகராசிக்கு ஏற்கனவே 2ல் ராகு இருந்துக்கிட்டு 2ல் கேது 8ல் ராகு இருந்துட்டு படாத பாடுபடுத்தின்னு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் அப்படி தாங்க படுத்துவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. பிறகு அவர் கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருவார். அதுவும் நல்லது இல்லை தான். தடை தாமதங்கள், ஹெல்த் இஷ்யூ, ஸ்கின் டிசீஸு, அலர்ஜி டிசீஸு இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஓகே, 7ஆம் வீட்டுக்கு ராகு பகவான் இருப்பார். மனைவியோட கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம், சண்டை சச்சரவு, நண்பர்களோட சில பிரச்சனைகளை அவர் ஏற்படுவார். என்ன சார் சனி பகவான் போயிட்டு இவர் வந்துட்டாருன்னு கேட்குறீங்களா? வேறு என்ன பண்ணுறது? கிரகங்கள் சலனங்களே அப்படி தான் எல்லா ராசிக்கும். ஆகவே கேது பகவானுக்கு விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள். ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். அது போதும். குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. ஏழை அந்தணனுக்கு உதவி பண்ணுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். ஸோ ஆகவே வரக்கூடிய நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, எந்த அளவு கஷ்டப்பட்டீங்கன்றது ஒவ்வொரு கடகராசி மூலியமாகவும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஜாதகங்களை பார்த்ததுனால நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஏற்பட போகுது. உத்தியோகத்திலும் சரி, நம்ம ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, வெளியிலையும் சரி, உள்ளேயும் சரி, எல்லா விதத்துலேயும் அடி. குழந்தைங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் போச்சு, மந்தத்தன்மை இருந்தாங்க. இப்போ படிப்பில் கொஞ்சமாக ஆர்வம் இருந்திருக்கும். அதே போல் உத்தியோகம், தொழிலில் கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்கனவே இந்த ஒரு வருஷத்தில் போட்டிருப்பீங்க. அதே போல் இது அப்படியே கண்டினியூ ஆகுங்க. சரிங்களா? ஆகவே தெய்வ பலத்தோடு நீங்கள் நல்லபடியாக இருங்க. ஓகே, எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகழ்ந்து போயிடுச்சு நேற்று காலையோட. அது ஏப்ரல் மாதத்துலேருந்து குரு 1 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதன் அடிப்படையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் திருமணத்தை பண்ணி வைப்பீங்க. வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சி நடக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை எட்டி உதச்சோன்னா அவனே கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பான். தொழிலில் புது கான்ட்ராக்ட் கிடைக்கும். டெவலப்மெண்ட் ஆவீங்க. கிளைண்ட் பேஸை டெவலப் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களை விட்டு எல்லா விதமான பிணிகள், நோய்கள் எல்லாம் விலகும். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். கோர்ட்டு, வழக்கு, கேஸு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆகவே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இதில் ஆண்டவன் எடுத்தனால உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பார்க்கடலை கடந்த ராசி இல்லையா உங்களுக்கு? அதனால் நண்டு மாதிரி நீங்கள் எந்த பக்கமும் போவீங்க 360 டிகிரியில் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அதனால் நீங்கள் நல்லபடியான ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நல்லபடியாக 100%க்கு மேலே முயற்சி செய்து நீங்கள் இந்த நேரத்தை அறுவடை செய்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வாட்ஸ்அப்பின் மூலியமாகவும் ஜிமெயில் மூலியமாகவும் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பலன்களை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவும் மற்றும் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாகவும் உங்களுக்கு பலன் எழுதி அனுப்பி வைக்கப்படும். சுபம்.